சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, எனக்கு ஒருவர் நரிக்கொம்பு கொடுத்து பரிசில் வைக்க சொல்லி கொடுத்தார். ஒருத்தர் நரிக்கொம்பு கொடுத்தாங்களாம் பரிசில் வைக்க சொல்லி. அப்படி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்களாம். அது வளர்ந்து இப்போ உடஞ்சி போச்சான். என்ன செய்ய, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்கப்பா, நரிமுகத்தில் முடிச்சுட்டு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லி. அது அப்போ சொல்லுவாங்க, அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது இந்த நரி பல்லு, நரி கொம்பு அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லி சில பேர் வச்சுருக்காங்க. அது எனக்கு என்னமோ அவ்வளோ இதாக தெரியலை. சரி, கொடுத்துட்டாங்க, வச்சுட்டீங்க, உடஞ்சி போச்சு. அதை நீங்கள் மண்ணை தோண்டி போச்சு வச்சுருங்கப்பா, வேண்டாம். அந்த மேலே நீங்கள் வீட்டில் வச்சுருக்க வேண்டாம். விக்கி பிரதீஷுங்கிறவர் கேட்டிருக்காருப்பா, சர்க்கரை அளவு ரத்தத்தில் எவ்வளவு இருக்க வேணும், சரியான தகவல் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை அளவு 80, 120 இருக்கலாம்ப்பா. சாப்பிடாம வெறும் வயிற்றுல காலையில் எந்திரிச்சு நம்ம போய் ஒன்றுமே தண்ணி மட்டும் கூட குடிக்கலாம், டீ காப்பி எதுவும் குடிக்கக்கூடாது. அப்படி போய் பார்க்கையில் 80லேருந்து 80, அப்புறம் சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளே போனோம்னா அப்போ பார்ப்பாங்க. 2 ஹவர்ஸ்க்குள்ளே பார்க்குறது ஒரு 120 இருக்கலாம். அது சரியான அளவு. இந்த 80 இருக்கிறது 100 வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, 100 தாண்டக்கூடாது. 120 இருக்கிறது ஒரு 130 கூட இருக்கலாம். சாப்பிட்ட பிறகு 100 கூட இருக்கலாம். நம்ம கொஞ்சமாக சாப்பிட்ருக்கலாம், கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிட்டு காய்கறியெல்லாம் சாப்பிட்டா 100, 110 இப்படி கூட இருக்கலாம். அதை பற்றி பரவாயில்ல. 130 கூட இருக்கலாம். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் சுகர் பார்டரில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்கப்பா. தனலட்சுமி பாலசுப்ரமணி கேட்டிருக்காங்க, சர்வ நோய் பொடியை மோரில் கலந்து குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. குடிக்கக்கூடாதுப்பா. நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு சுடு தண்ணி தான் குடிக்கணும். அப்புறம் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரௌன் ரைஸு சாதம் வைக்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரௌன் ரைஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ப்பா. அந்த மட்டை, இந்த நெல்லில் அந்த இருக்கிற அந்த மட்டைன்னு சிவப்பு கலரில் இருக்கும், அதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதுதான் ப்ரௌன் ரைஸுங்கிறது. அதனால் ஹார்டாக இருக்கும். அது 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக எப்படி சாதம் செய்வீங்களோ அதே மாதிரி குக்கரில் வைக்கிறீங்களோ, சாதம் வடிப்பீங்களோ இப்படி செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால தான் அந்த பொடியை, சகல நோய் பொடியை சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. சுகர் இருக்கிறதுக்கு நான் சுகருக்குனே தனியாக போட்டிருக்கேன். இது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் சகல நோய் பொடி. இருந்தாலும் நான் சுகருக்குனே யூடியூப்பில் போட்டிருக்கேன்ப்பா ஒரு பொடி. அதை சாப்பிடுங்க, உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி வரும். நீங்கள் அரிசி சாதம் சாப்பிட்ற, சிவப்பரிசி சாதம் சாப்பிட்றதுனாலையும் இந்த சகல நோய் பொடி சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு இது இல்லாட்டி இந்த சுகர் பொடியை சாப்பிட்றதா இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சுகர் சரியாகும்னு நான் சொல்ல மாட்டேன். அதையும் சாப்பிடுங்க. இது கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கோங்க. நீங்கள் சிவப்பரிசி சாதம் நல்லதுன்னு அதை நல்லா எப்பவும் போல சாதம் மாதிரி சாப்பிடலாம் கூடாது. அதையும் ஒரு அளவாக தான் சாப்பிட்டுட்டு காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு நேரம் சமைக்காத உணவு சாப்பிடணும். நான் யூடியூப்பில் சமைக்காத உணவு நிறையா போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் பற்றி பிரச்சனை இல்லைப்பா. வயிறு குறையிற டானிக்கை குடிச்சிட்டு டீ குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு குடிச்சுக்கோங்கப்பா. ராணி துர்கா கேட்டிருக்காங்க, பியூர் கற்பூரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, சூடமும் கற்பூரமும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கற்பூரம்னு சொல்லலப்பா, பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரத்துல சில கெமிக்கல்கள்லாம் சேர்ந்து உருண்டையாவோ வட்டமாவோ சதுரமாவோ தயார் பண்ணி விற்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பச்சை கற்பூரம் யூடியூப்பில் காட்டியிருக்கேன். சின்ன சின்னதாக தூளாக இருக்கும், இவ்வளோ தண்டியாக சின்ன சின்னதாக செல்லுலாம் அவ்வளோ இருக்கும். நம்ம பச்சை கற்பூரம் கேட்டாலே அவங்க பச்சை கற்பூரம்னு தருவாங்க. நீங்கள் சாதாரண கற்பூரம் கேட்டால் நீங்கள் கோயில்களுக்கு அங்கங்கே போகிறதுக்கு அப்படி கற்பூரம், நீங்கள் பச்சை கற்பூரம்னு கேட்டுவாங்க. அந்த கற்பூரத்தை காட்டு இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அவ்வளோதான். ராதா மோனி தங்கச்சி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயமாகும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா ஈஸியாக தீர்ந்து போகும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு அதை காட்டி விளக்கம் சொல்லியிருக்கேன். இவர் கேட்டிருக்காரு, ஒருத்தர்கிட்ட நான் பணம் கொடுத்துருக்கேன், அது சீக்கிரம் கிடைக்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இது கற்பூரத்தை வச்சு, பச்சை கற்பூரத்தை வச்சா உங்களுக்கு தெய்வ சக்தி கிடைக்கும்.
தெய்வ சக்தி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பணம் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனையோ என்னமோ ஏதோ நீங்கள் கொடுக்கறத பார்த்து கொடுக்கணும்ப்பா. கொடுக்கக்கூடாது யாருக்குமே. இந்த காலத்தில் நம்ம ஒரு உதவியாக கொடுங்க. சும்மா இப்போ பிறகு கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் அதுக்கு பேங்க்கில் போடுங்க. குறைஞ்ச வட்டினாலும் நம்மளுக்கு அது நல்லது. இந்த மாதிரி அடுத்தவங்ககிட்ட கொடுக்கறது அது நம்ம தெரியாமல் செய்கிறதுப்பா. நம்ம யோசிக்காமல் அதை செய்யக்கூடாது. அடுத்தவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாகவே கேட்டுவாங்க. ரொம்ப இது பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் பச்சை பொறுப்புற வச்சுக்கோங்க. நீங்கள் தெய்வத்தை வேணுங்க. தெய்வம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அதுக்கு கடவுள் வழி பண்ணுவார். நீங்கள் பொறுமையாக கேட்டு பொறுமையாக வாங்குங்க. தீபக் ராவ் கேட்டிருக்காங்க, பச்சை கற்பூரத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிஜமாக எல்லா காரியமும் நல்லா நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக நடக்கும்ப்பா. தெய்வம் நம்ம வீட்டுக்கு தேடி நம்மளுக்கு வேணுங்கிற நன்மையெல்லாம் செய்யும்ப்பா. சக்தி வேலுங்கிறவர் கேட்டிருக்காரு, 23 வயசு ஆகுது, 2 வருஷமாக முடி கொட்டிக்கிட்டு இருக்கு. நெத்தியில் வச்சா 4 விரலுக்கு மேலே தான் முடி இருக்குது. முடி ரொம்ப அடர்த்தி கம்மியாக போச்சு. திரும்ப முடி வளர்றதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு. திரும்ப முடி வளர்றதுக்குப்பா நீங்கள் சாப்பாட்டில் இதாக இருக்கணும். கண்ட்ரோலாக எப்படி சாப்பிடணும் அந்த முறையில். நான் இந்த சேலடு அதெல்லாம் போட்டிருக்கேன். பச்சை சமைக்காத உணவு சாப்பிடணும். காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறணும். நல்லா தூங்கணும். வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா வரும். நான் இதை பற்றி நான் ஒரு தனியாகவே ஒன்று பேசி உங்களுக்கு அப்லோட் பண்ணி வீடியோ போடுறேன். அதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கங்க விவரமாக. விஜயகுமார் கேட்டிருக்காங்க, இஞ்சி லேகியம் எந்த டைமில் சாப்பிடணும் அப்படின்னு. இஞ்சி லேகியம் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு உடனேவும் ஒரு அல்சரு இப்படி பிரச்சனை இருக்குங்கிறவங்க சாப்பிட்டு உடனே சாப்பிட்லாம். இல்லாட்டி சாப்பிட்ட முடிச்ச பிறகு கூட சாப்பிட்லாம். நல்ல நிலைமையில் உள்ளவங்க காலையில் அதை சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்க. விஆர் ராஜு கேட்டிருக்காங்க, அந்த லெமன் தோல் கஷாயத்தை பார்த்துட்டு லெமன் சாரா லெமன் தோலான்னு கேட்டிருக்காங்க. அது விளக்கமாக சொல்லி கேட்டிருக்காங்க. லெமன் சாரை நம்ம கீழே ஊற்றுறோமோ இல்லை எடுத்து வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறோமோ என்னமோ செஞ்சுக்கலாம். அந்த தோலை தான் நறுக்கி போட்டுட்டு கொஞ்சோண்டு இவ்வளவு இஞ்சியை தட்டி போட்டு 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி சும்மா 2 கொதிக்க விட்டு இறக்கிடணும்ப்பா. ஜோதி லட்சுமி கேட்டிருக்காங்க, பச்சை கற்பூரத்தில் வீட்டில் உங்களுக்கு எங்கெங்கே வைக்க முடியுமோ பூஜை அறையில் பீரோவில் அங்கங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அது ஓப்பன் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். அதில் அது ஆவியாக வெளியேறும். அதில் தான் அந்த வாசத்துக்கு தான் தெய்வமே நம்ம வீட்டில் தங்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். ஆவியாக போய் கொஞ்சம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு அது கரைஞ்சி போயிடும். நம்ம திரும்ப எடுத்து இன்னும் 2 போட்டு வச்சுக்கலாம். அப்துல்லா முகமது சொல்லியிருக்காருப்பா, நபிகள் சொல்லியிருக்காங்க வெந்தயத்தை பற்றி ஈக்குவல் டு கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. வாஸ்தவம் தான்ப்பா, நபிகள் அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ வெந்தயத்துக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. வெந்தயம் நம்ம வெயில் காலத்தில் நம்ம வயிறு கொதிச்சு கிடந்தா கூட அந்த சூட்டெல்லாம் சரி பண்ணிடும். வெந்தயம் பல மருத்துவ குணம் உடையது. அந்த காலத்தில் நபிகள் சொல்லியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய தெய்வ மருத்துவம் தெரியுமா. அவர் ஏதோ நல்லதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதில் மருத்துவத்தையும் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. அதனால முகமது நபிகள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே வெந்தயத்தை இனிமேல் வெயில் காலத்தில் நல்லா சேர்த்துக்கங்கப்பா. காலையில் நீங்கள் மோர் கூட வெந்தயத்தை சாப்பிட்லாம். நைட்டு வெந்தயத்தை 1 ஸ்பூன் ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம். இனிமேல் வெந்தயத்தை பயன்படுத்துங்க. இது கடவுளோட ஒரு சொல்லு வார்த்தை. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா. நடராஜன் கிருஷ்ணன் கேட்டிருக்காங்கப்பா, ஃபேஸில் ஒரே பிக்மெண்ட்டாக இருக்குதாமா, என்ன செய்கிறது டிப்ஸு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அது சூட்டுனால உங்களுக்கு பிக்மெண்ட் வரும். ஒரு குறிப்பிட்ட வயசில் வரும். 2வது வயிற்றுல அழுக்கு நிறையா இருக்குது. அழுக்குன்னா என்னது, நம்ம சரியாக மோசன் போகாமல் மலச்சிக்கலாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வரும். நல்ல வயிற்றுல இருக்க அழுக்கெல்லாம் வெளியேறிடுறாப்புல நம்ம சாப்பாடு சாப்பிடணும். மலச்சிக்கல் வயிற்றுல அடசல் தாங்காத அளவுக்கு நம்ம சாப்பிட்டு பழங்கள் காய்கறி எல்லாம் சாப்பிட்டு சும்மா கண்டதையும் சாப்பிடாம ரோட்டில் விற்கிறது கடைகளில் விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடாம பழங்கள் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஜாமானை சாப்பிட்டு வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு ஊற்றிட்டு வாங்க. உடம்பெல்லாம் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றிட்டு வாங்க. அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ஓடி போயிடும். அதுக்கு மீறி பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர் இருக்குதுல்ல கடையில் விற்கும், ரோஸ் வாட்டர் வாங்கி முல்தானி மெட்டின்னு விற்கும். முல்தானி மெட்டின்னு சொல்லி ஒரு மண்
அதை எடுத்து அந்த ரோஸ் வாட்டரில் கலந்து போட்டு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சு குளிக்கலாம். அப்புறம் இந்த கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழை ஜெல்லை எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதில் கொஞ்சம் இந்த கடலை மாவு போட்டு கலக்கி முகத்தில் தடவி அரை மணி நேரம் வச்சு அதை நல்லா ஜில்லு வாட்டரில் கழுவலாம். இப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பருவோட இது மாறும். மாலதிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, கை வலிக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு. கை வலினா உங்கள் கையில் வந்து சரியாக ரத்தம் ஓட்டம் இல்லைப்பா. அதுக்கு நீங்கள் சரியான நல்லா காத்தோட்டமான இடத்துல இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரத்தத்துக்கு கூட ஆக்சிஜன் போய் நல்லா சரியாயிடும். அந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை, அந்த வலிக்கிற இடத்துல உங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை, அதனால தான் உங்களுக்கு வலி இருக்குது. நீங்கள் கையை காலை அசைச்சு நல்லா மூச்சு வாங்கி நல்லா காத்தோட்டமான இடத்துல வாக்கிங் எல்லாம் போய் இப்படிலாம் செய்யுங்க. ரெண்டாவது, இந்த வேப்பெண்ணெய் இருக்குல்லப்பா, சுத்தமான வேப்பெண்ணெயை வாங்கி நைட்டில் பூரா கை பூரா ரொம்ப சலசதான் தேய்க்க வேணாம், நல்லா சூடு பறக்க தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி செஞ்சு அதை தேய்ச்சிட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுருங்கப்பா. அந்த வேப்பெண்ணெய்க்கு அந்த வலி நல்லா கேட்கும். சோபனா ராஜ்குமார் கேட்டிருக்காங்க, தேனை கொதிக்க வச்சா விஷமா, அப்புறம் கொதிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேனை வந்து தனியாக கொதிக்க வைக்க வேணாம்ப்பா, கொதிச்சாலும் விஷமெல்லாம் ஆகாது. இஞ்சி சாரோட சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கணும், ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறல, அப்படி ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வரும்போது ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான். அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.